சிவபெருமானின் பாதங்களில் விழுந்த ஒரு நாய், இறைவா, எங்களை போன்ற ஜீவன்களால் உன் திருநாமத்தை உணர முடியாதா என்று கண்ணீர் மல்க கேட்டது. அதன் தவிப்பை கண்டு மனமிறங்கிய ஈசன், வேத ஒலிகள் முழங்கும் யாகசாலைக்கு செல், ஞானம் கிட்டும் என்று அருளினார். நம்பிக்கையுடன் தட்சனின் யாகசாலைக்கு சென்ற அந்த நாயை, அசுத்தமான விலங்கே வெளியே போ என்று தட்சன் ஈவு இரக்கமின்றி அடித்து துரத்தினான். அடிபட்ட வலியால் அந்த நாய் கதறிய சத்தம் கைலாயம் வரை எதிரொலித்தது. தன் பக்தனின் அலறலை கேட்டு சீறி எழுந்த சிவபெருமான் ஆக்ரோஷமாக தட்சன் முன் தோன்றினார். யாகத்தின் நாயகனான என்னையே சரணடைந்த ஒரு உயிரை அவமானப்படுத்திய உனக்கு இந்த யாகம் ஒருபோதும் பலிக்காது என்று சினம் கொண்டு முழங்கினார். ஒரு சாதாரண நாய்க்காக தேவாதி தேவர்களே நடுங்கும் மகா யுத்தத்தை தொடங்கினார் ஈசன். இறுதியில் அந்த நாயின் விசுவாசத்தை பாராட்டி அதற்கு தன் உருவமான கால பைரவரின் வாகனமாகும் உன்னத பதவியை அளித்தார். தன்னை நம்பிய ஒரு சிறு உயிருக்காக அகிலத்தையே எதிர்த்து நின்ற ஈசனின் கருணை அந்த நாயை காலத்தை வென்ற பைரவ வாகனமாக மாற்றியது. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.